வணக்கம், இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ். இன்று நம்முடைய உடலின் மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் பற்றி தான் பேச போன்றோம். அதுதான் நம்முடைய கண்கள். கண்களினுடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் கண்களினுடைய ஆரோக்கியம் சார்ந்து பேசுவதற்காக நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கிறார் கன்சல்டன்ட் ஐ சர்ஜன் டாக்டர் சிவயோகநாதன் பிரேமானந்த் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது? கண்களினுடைய ஆரோக்கியமானது வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் வெவ்வேறுபட்ட முறையில் அவசியமாக இருக்கின்றது. குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் கண் பார்வையானது அவர்களுடைய மன விருத்திக்கு உடல் விருத்திக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய கற்றல் சம்பந்தமாக கற்றலில் சிறந்து விளங்குவதற்கும் அவர்களுடைய கற்றல் அல்லாத அனைத்து செயற்பாடுகளுக்கும் முக்கியமாக இருக்கின்றது. அது தவிர பெரியவர்களை எடுத்துக்கொள்வோமானால் பெரியவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட வேலைகளை சாதாரணமான முறையில் செய்து கொள்வதற்கும் வாகனங்களை செலுத்துவதற்கும், அது தவிர தமது வேலைகளை செய்வதற்கு, அதாவது தங்களுக்கு தேவையான சம்பாத்தியத்தை செய்வதற்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே கண்ணின் ஆரோக்கியமானது வாழ்க்கையின் எல்லா படிகளிலும் நமக்கு மிகவும் முக்கியமானது. கண்ணினுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் எவ்வாறு பேணலாம் டாக்டர்? கண்களுடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டுமாயின் கண்கள் பற்றி நமக்கு சிறிதளவு அறிவாவது நாங்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். கண்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றது, எமது உடலில் உள்ள வேறுபட்ட நோய்கள் எவ்வாறு கண்களை பாதிக்கின்றது, நாங்கள் பாவிக்கின்ற மருந்துகள் எவ்வாறு கண்களை பாதிக்கின்றது, நாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டுமாயின் கண்ணின் பார்வை எவ்வளவுக்கு இருக்க வேண்டும் போன்ற தெளிவான அறிவு மத்தியில் விருத்தி செய்யப்பட வேண்டும். அதனூடாகவே எமது கண்களினுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். சரி டாக்டர், இப்போ கண்களினுடைய ஆரோக்கியம் என்னும் பொழுது அது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலும் அடங்கி இருக்கின்றது இல்லையா? எனவே இந்த கண்களை பாதுகாப்பதற்கான ஒரு உணவு பழக்க வழக்கம், ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்றால் அதை நீங்கள் என்னென்று கூறுவீர்கள்? கண்களுடைய ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அல்லது பொதுவான உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மரக்கறி வகைகள், பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வது மிக முக்கியமானது. அது தவிர மீன் வகைகளையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனாலும் பொதுவாக மத்தியில் கண்களுடைய ஆரோக்கியம் பற்றி கதைக்கின்ற பொழுது ஒரு மாணவன் கண் பார்வை குறைபாட்டோடு நம்மிடம் வருகின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர் நம்மிடம் கேட்கின்ற முதலாவது கேள்வி இது சாப்பாட்டினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது. ஆனால் பொதுவாக அவ்வாறு இல்லை. அது சாப்பாட்டுடன் சம்பந்தப்பட்டதாக பொதுவான சந்தர்ப்பங்களில் இருப்பதில்லை. அப்படி சாப்பாட்டுடன் சம்பந்தப்பட்டு இலங்கையில் கண் பிரச்சனைகள் ஏற்படுவது மிக மிக குறைவு. ஏனென்று சொன்னால் இலங்கையில் மரக்கறி வகைகள், பழங்கள் போதிய அளவு கிடைக்கின்றது. அது கண்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கின்றது. ஆகவே எமது கண்களில் சாப்பாட்டினால் பிரச்சனை ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக குறைவானது. எனவே நாங்கள் சாப்பாட்டை கவனமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதனால் கண் பிரச்சனை ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் அது குறைவானதாகவே இருக்கின்றது. சரி டாக்டர், இப்போ சாதாரணமாகவே எங்களுடைய கண்களில் நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஐ சர்ஜனாக நிறைய விதமான பிரச்சனை, அதுலேயும் ஒரு கொமனான பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால் இந்த குளுக்கோமாவை சொல்லலாம். இந்த குளுக்கோமா நோய் அதிகமானவர்களை தற்பொழுதைய காலகட்டத்தில் பாதித்திருக்கின்றது. உண்மையிலேயே குளுக்கோமா என்றால் என்ன டாக்டர்? குளுக்கோமா நோய் என்பது உண்மையில் பார்க்க போனால் அது கண்ணினுடைய பார்வை நரம்பினை பாதிக்கின்ற ஒரு நோயாகும். பார்வை நரம்பு என்று சொல்ல போனால் கண்ணினுள் விழுகின்ற ஒளிக்கதிர்களினால் கண்ணினுள்ளே ஏற்படுத்தப்படுகின்ற பிம்பம் மூளையினுடைய பார்வை பிரதேசத்துக்கு சென்றடைய வேண்டும். அவ்வாறு சென்றடைவதற்கு அது காவி செல்லப்படுகின்ற ஒரு வயர் மாதிரி ஒரு அமைப்பே பார்வை நரம்பு என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்நரம்பில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பார்வை கட்டாயம் பாதிப்பை சந்திக்கும். குளுக்கோமா இப்பார்வை நரம்பையே பாதிக்கின்றது. சரி டாக்டர், இந்த குளுக்கோமா நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? காரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதனை இரண்டாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று பிரைமரி குளுக்கோமா என்று சொல்லுவோம், இரண்டாவதாக செகண்டரி குளுக்கோமான்னு சொல்லுவோம். பிரைமரி குளுக்கோமா என்பது எந்த ஒரு காரணமும் இல்லாமல்
கண்ணிலே குளோக்கோமா ஏற்படுவது. இரண்டாவது சந்தர்ப்பம் செகண்டரி குளோக்கோமா என்று சொல்லுவோம். அது வேறு உடலிலோ கண்ணிலோ உள்ள வேறொரு பிரச்சனையினால் குளோக்கோமா ஏற்படுவது. உதாரணமாக ஒருவருக்கு சீனி வருத்தம் இருந்து அதனை அவர் சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லையாயின் கண்ணிலுள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுவதனால் குளோக்கோமா நோய் ஏற்படும். அது செகண்டரி குளோக்கோமாவை சாரும். இதே போன்று கண்ணில் ஏற்படுகின்ற அடிகாயங்கள், நாங்கள் பாவிக்கின்ற சில மருந்துகள், உதாரணமாக பிரெட்னிசலோன் போன்ற மருந்துகளாலும் குளோக்கோமா ஏற்படலாம். இவை இரண்டாவது, அதாவது செகண்டரி குளோக்கோமா என்ற வகைக்குள் அடங்கும். ஆகவே பிரைமரி, அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குளோக்கோமா வர முடியும். அதே போன்று வேறு உடலிலோ கண்ணிலோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளாலும் குளோக்கோமா ஏற்பட முடியும். இந்த குளோக்கோமா நோய் அதிகமாக யாரை பாதிக்கின்றது டாக்டர்? அதிகமாக பாதிக்கின்றது என்று பார்த்தால் வயதானவர்களே அதிகமாக பாதிக்கின்றது. வயதோடு ஏற்படுகின்ற குளோக்கோமா நோயே அதிகமாக காணப்படுகின்றது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இது தவிர சில நோய் நிலைகள், உதாரணமாக டயபெட்டிஸ், அது தவிர கண்ணினுள்ளே ஏற்படுகின்ற சில நோய்கள், யூவிஐட்டிஸ் போன்ற நோய்களினாலும் குளோக்கோமா ஏற்படலாம். சரி டாக்டர், இப்போ சிறுவர்களுக்கும் அநேகமாக இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? ஆமாம், சிறுவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளுக்குள் அடக்கலாம். கன்ஜெனிட்டல் குளோக்கோமா என்று சொல்லுவோம், ஜுவனைல் குளோக்கோமா என்று சொல்லுவோம், இன்ஃபான்டைல் குளோக்கோமா என்று இவ்வாறு பல வகைகளுக்குள் சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற குளோக்கோமா வகைப்படுத்தப்படுகின்றது. கன்ஜெனிட்டல் குளோக்கோமா என்று சொல்கின்ற பொழுது அது பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு குளோக்கோமா இருப்பதனே நாங்கள் அவ்வாறு சொல்கின்றோம். அது தவிர குழந்தைகள் வளரும் பொழுது அவர்களுடைய வேறுபட்ட வயது நிலைகளில் குளோக்கோமா ஏற்பட முடியும். அவற்றை இன்ஃபான்டைல், ஜுவனைல் என்ற வகைக்குள் அடக்கி கொள்ள முடியும். சரி டாக்டர், இப்போ இந்த குளோக்கோமா நோய் இருப்பதை ஒருவர் எவ்வாறு கண்டறிந்து கொள்ள முடியும்? அதற்கான நோய் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும்? பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று பிரைமரி குளோக்கோமா இருக்கின்ற ஒருவர், அவருக்கு அறிகுறிகள் எதுவும் சரியான முறையில் தெரிவதில்லை. அறிகுறிகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவருக்கு இருப்பதில்லை. பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் அவர்கள் எந்த அறிகுறிகளையும் காட்ட மாட்டார்கள். பிந்திய நிலைகளில் மட்டுமே அவர்களுக்கு குளோக்கோமா இருப்பதற்குரிய அறிகுறிகள் தென்படும். அதாவது பார்வை குறைவடைதல் போன்ற அறிகுறிகள் பிந்திய நிலைகளில் மட்டுமே தெரியும். கண்ணினுள் ஏற்படுகின்ற ப்ரெஷர் ஆகலும் கூடுகின்ற பொழுது மட்டுமே அவர்களுக்கு சில வேளைகளில் தலையடி போன்றவை ஏற்படக்கூடும். ஆனால் சாதாரணமான பிரைமரி குளோக்கோமா எந்த ஒரு அறிகுறிகளையும் காட்டுவதில்லை. இதில் நான் முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நான் இப்பொழுது கதைப்பது குளோக்கோமாவை இன்னும் 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். அது நாங்கள் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமா, க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமா என்று குறிப்பிடுவோம். நான் இப்பொழுது கதைப்பது பெரும்பாலும் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமா, அதுதான் பொதுவாக நாங்கள் காணுகின்ற குளோக்கோமா. ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமாவை பற்றியே நான் உங்களுடன் கதைத்து கொண்டிருக்கிறேன். க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமா அது சடுதியாக ஏற்படுகின்ற பொழுது அறிகுறிகள் ஏற்படலாம். கண்வலி, மிகவும் கடுமையான கண்வலி, அது தவிர கண் சுவத்தல், வீங்குதல், பார்வையில் சடுதியான மங்கல் தன்மை ஏற்படுதல், வாந்தி ஏற்படுதல் போன்றன க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமா என்ற வகை சடுதியாக தாக்குகின்ற பொழுது ஏற்படக்கூடும். இந்த நோய் அறிகுறிகள் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேறுபடுமா? ஆம், நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று பெரியவர்களில் இந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது நோய் அறிகுறிகள் ஆரம்ப நிலைகளில் ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு இந்த நோயானது பிந்திய நிலைகளை தொடும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு பார்வையில் மங்கல் தன்மை, அதைவிட டனல் விஷன் என்று சொல்லுவோம், எமது பார்வையில் நடுப்பகுதி மட்டும் தெரிகின்ற நிலைமை போன்றவை ஏற்படும் அவர்களுடைய பிந்திய நிலைகளில் மட்டுமே. சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பிறப்பிலேயே குளோக்கோமா இருக்குமாயின் அவர்களுடைய கோணி, அதாவது எமது கருவிழி கிளவுடினஸ், அதாவது ஒரு வெள்ளை நிறத்தன்மையை அடைந்ததாக இருக்கலாம். அவர்களுடைய கண்ணிலிருந்து தொடர்ச்சியாக கண்ணீர் வருவதாக இருக்கலாம்.
அல்லது அவர்கள் சூரிய வெளிச்சத்தையோ அல்லது கண்ணை திறந்து வெளிச்சத்தையோ பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற நிலைமைகள் போன்ற நிலைமைகள் குழந்தைகளுக்கு ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு குளோக்கோமா இருக்கின்றதா என்பதை கட்டாயமாக பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் வளர்ந்த சிறுவர்களுக்கு குளோக்கோமா ஏற்படுகின்ற பொழுது பெரியவர்களைப் போன்றே அவர்களுக்கும் எந்த நோய் அறிகுறிகளும் தென்படுவதில்லை. அவர்கள் கண்ணை பரிசோதித்தாலே அன்றி அவர்களுக்கு நோய் அறிகுறிகள் எதுவும் தென்படுவதில்லை. சரி டாக்டர், இப்போ பெரியவர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க நோய் அறிகுறிகள் வந்து தென்படாதுன்னு சொல்லி, எவ்வாறு கண்டறிவது டாக்டர் இந்த குளுக்கோமா பெரியவர்களுக்கு இருக்கு என்பதை? பெரியவர்களுக்கு குளோக்கோமா இருக்கின்றதா என்பதை கண்டறிய வேண்டுமாயின் அவர்கள் கட்டாயமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், கண்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் ஒரு வைத்திய நிபுணரை அணுகி அவரிடம் கண்ணை பரிசோதிக்கின்ற பொழுது வைத்திய நிபுணர் அவர்களுடைய கண்ணை அவர்களுடைய பார்வையை பரிசோதித்து கண்களுக்கு மருந்துகள் சொட்டு மருந்துகள் இட்டு கண்மணியை பெரிதாக்கி கண்ணின் உள்ளே அவர் கண்களை பரிசோதிக்கின்ற பொழுது பார்வை நரம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அவர் அறிந்து கொள்வார். அவ்வாறு பார்வை நரம்பில் இருக்கின்ற மாற்றங்களை பொறுத்து இவருக்கு குளோக்கோமா இருக்கின்றது அல்லது இவருக்கு குளோக்கோமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது இவருக்கு குளோக்கோமா கட்டாயம் இருக்கின்றது என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எவ்வாறெனினும் வைத்தியரை அணுகி அவரிடம் பரிசோதிக்கும் பொழுது அவர் சில பரிசோதனைகளையும் கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கும். இது தவிர கண்ணில் இருக்கின்ற ப்ரெஷர், அதை நாங்கள் இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் என்று சொல்லுவோம், அந்த கண்ணில் ஏற்படுகின்ற ப்ரெஷரையும் வைத்தியரனால் அளவிட்டு கொள்ள முடியும். சாதாரணமாக எமது ப்ரெஷர் 21 மில்லிமீட்டர் மெர்க்யூரிக்கு குறைவாகத்தான் இருக்கும் பொதுவாக. ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதை விட கூடினால் குளோக்கோமா என்று கட்டாயமாக சொல்லிவிட முடியாது. இருந்த போதிலும் பொதுவாக 21 மில்லிமீட்டர் மெர்க்கரிக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே வைத்தியரிடம் சென்று நாங்கள் ப்ரெஷரை அளவிடுகின்ற பொழுது, கண்ணினுடைய அழுத்தத்தை அளவிடுகின்ற பொழுது வைத்தியருக்கு கண்ணின் உள்ளே இருக்கின்ற மாற்றங்களையும் ப்ரெஷர் எவ்வளவு என்பதையும் அறிந்த பின்னர் அவர் ஒரு முடிவுக்கு வர முடியும். இது குளோக்கோமாவா இல்லையா அல்லது குளோக்கோமாவாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்னர் பரிசோதனைகளினூடாக அவர் அது குளோக்கோமாவா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வார். டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீங்க இந்த குளோக்கோமா வருவதற்கான காரணிகள் வந்து ஒன்று கன்ஜெனிட்டலாக இருக்கலாம் அல்லது வேறு நமது உடலில் இருக்கின்ற நோய்களால் வருவதற்கான காரணிகள் இருக்கின்றன. இது தவிர்த்து நம்முடைய ஏதேனும் அன்றாட செயற்பாடுகள் இந்த குளோக்கோமா நோய் வருவதற்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குமா? அன்றாட செயற்பாடுகள் என்று கூறுவதனை விட நாங்கள் குளோக்கோமாவுக்குரிய அபாய காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்பதை பற்றி கதைக்க முடியும். சில அபாய காரணிகளை உண்மையில் பொதுமக்களே தெரிந்து கொள்ள முடியும். அல்லது ஒருவருக்கு தனக்கு குளோக்கோமா ஏற்படுவதற்குரிய சாத்திக கூறுகள் இருக்கின்றதா என்று அவர் யோசிக்கின்ற பொழுது சில அபாய காரணிகளை அவரே தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு குளோக்கோமா ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். குடும்பத்திலே உறவினர்களுக்கோ தாய் தந்தையருக்கோ தனது சகோதரிகளுக்கோ குளோக்கோமா இருக்கின்ற பொழுது உறவினர்களுக்கு இருக்கின்ற பொழுது அவருக்கும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இதனை விட சில நோய் நிலைகள், நான் முன்னே குறிப்பிட்டது போன்று சில நோய் நிலைகள், உதாரணமாக டயபெட்டிஸ் சீனி வருத்தம், ப்ரெஷர், உடலில் ஏற்படுகின்ற ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அதை தவிர ஹார்ட் வருத்தங்கள் போன்ற நோய்கள் இருக்கின்றவர்களுக்கும் குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதை தவிர ஸ்டீராய்டு, அதாவது ஸ்டீராய்டு மருந்துகளாக இருக்கலாம், அது எவ்வகையிலும் உட்கொள்ள முடியும். சிலாக்கள் தாங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்துகளை தோலில் பூசுவார்கள். சிலாக்கள் அஸ்மா வருத்தத்துக்காண்டி பம் என்று சொல்லுவாங்க, அதை பாவிக்கிற ஆக்களுக்கும் குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியம் கூறுகள் உண்டு. அது தவிர கண்ணுக்கு சொட்டு மருந்தாக பிரெட்னிசோலோன் மருந்தை பாவிக்கின்ற பொழுது, ஸ்டீராய்டு மருந்துகளை பாவிக்கின்ற பொழுதும்
குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீண்ட காலத்துக்கு இவ்வாறான மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அந்த மருந்துகளை வழங்குகின்ற வைத்தியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் கண்களை பரிசோதிப்பதற்காக எம்மிடம் அனுப்புவார்கள். கண்ணில் காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அடிகாயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது சில கண் சத்திர சிகிச்சைகளின் பின்னர் குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது தவிர கண்ணில் ஏற்படுகின்ற வேறு விதமான வருத்தங்கள், உதாரணமாக யூவிஐட்டிஸ் போன்ற வருத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே குளோக்கோமா ஒரு சிறு பகுதிக்குள் அடக்கிவிட முடியாது. அது ஒரு பெரிய பரந்துபட்ட நோய் நிலைமைகளினால் ஏற்படும். ஆகவே நாங்கள் நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது அந்த நோயை பற்றி இயன்றளவுக்கு தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அது எமது உடலில் வேறு பாகங்களையும் பாதிக்கக்கூடும், உதாரணமாக கண்ணையும் பாதிக்கக்கூடும். எனவே நாங்கள் அறிந்து கொண்டு எந்தெந்த நோய்கள் கண்ணை பாதிக்கின்றதோ அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. எனவே இந்த குளுக்கோமா ஒருவருக்கு ஏற்பட்டால் டாக்டர் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உடலில் ஏற்படும்? குளோக்கோமாவினுடைய பாதிப்புகள் பற்றி அறிவதற்கு குளோக்கோமாவினால் எவ்வாறான பார்வை இழப்பு ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமானது. நமது பார்வையினை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்த முடியும். ஒன்று மத்திய பார்வை, மற்றது சுற்றுப்புற பார்வை. இதை நாங்கள் ஆங்கிலத்தில் சென்ட்ரல் விஷன், பெரிஃபரல் விஷன் என்று கூறுவோம். குளோக்கோமாவானது அதன் ஆரம்ப நிலைகளில் சுற்றுப்புற பார்வையை பெரும்பாலும் பாதிக்கின்றது. அதாவது நாங்கள் உதாரணமாக ஒருவருடைய முகத்தை பார்க்கின்றோம் என்று சொல்லுவோமானால் அவருடைய முகம் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்ற அதே வேளை அவரை சுற்றியுள்ள விடயங்களும் எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தோட்டத்தில் நிற்பாராக இருந்தால் மரங்கள், அங்கே இருக்கின்ற பறவைகள், அவரை சுற்றியுள்ள விடயங்கள் தெரிகின்ற அதே வேளை அவருடைய முகம் தெளிவாக தெரியும். ஆகவே அவருடைய முகமானது மத்திய பார்வையினுள்ளும் அவரை சுற்றவர தெளிவற்று தெரிகின்ற விடயங்கள் சுற்றுப்புற பார்வையினுள்ளும் இருக்கின்றது என்று கொள்ளலாம். ஆகவே குளோக்கோமா ஆரம்ப நிலைகளில் சுற்றுப்புற பார்வையினை பெரிதும் பாதிக்கின்றது. ஏன் இந்த சுற்றுப்புற பார்வை எமக்கு முக்கியமானது என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக நாங்கள் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்று எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒருவர் கிரிக்கெட் பேட்டினால் ஒரு பந்தை அடிக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். பந்து நாங்கள் நேரே பார்த்து நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தினால் வருகின்றது. ஆகவே பந்து ஆரம்பத்தில் சுற்றுப்புற பார்வையிலேயே விளங்கும். உடனடியாக மது தரையை திருப்பிக் கொள்வதற்கோ கண்ணை இறுக்க மூடுவதற்கோ அந்த சுற்றுப்புற பார்வை எங்களுக்கு முக்கியமானது. மத்திய பார்வையின் உள் வந்த பின்னர், அந்த பந்து வந்த பின்னர் எம்மால் சடுதியாக அதை செய்து கொள்ள முடியாது. ஆகவே எம்மை பாதுகாத்து கொள்வதற்கு சுற்றுப்புற பார்வை மிகவும் முக்கியமானது. இது தவிர குளோக்கோமா அதன் பிந்திய நிலைகளில் மத்திய பார்வையினையும் பாதிக்கும். ஆரம்ப நிலைகளிலும் மத்திய பார்வையை பாதிக்கின்றது என்ற பொழுதிலும் எம்மால் அதனை விளங்கி கொள்ள முடியாது. மத்திய பார்வையில் ஏற்படுகின்ற பாதிப்பு ஆரம்ப நிலைகளில் மிகவும் குறைவானது. அதனால் சாதாரணமாக ஒருவருக்கு மத்திய பார்வையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஆரம்ப நிலைகளில் அறிந்து கொள்ள முடியாது. அவர் உதாரணமாக ஒரு கண்ணாடி வழங்குனரிடம் சென்றிருப்பாராக இருந்தால் அங்கே அவர் கண்களினை பரிசோதிக்கின்ற பொழுது அவரது பார்வையானது நோமலாகவே இருக்கும். ஏனென்றால் அவருடைய மத்திய பார்வை நோமலாக இருக்கின்றபடியினால். ஆகவே ஒருவருக்கு குளோக்கோமா ஏற்படுகின்ற பொழுது அவரினால் உதாரணமாக வாகனங்களை செலுத்துவதில் பிரச்சனை ஏற்படும். நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது நாங்கள் நேராக பார்த்து கொண்டு செலுத்துவோம். இருப்பினும் எங்களுக்கு வாகனம் செல்கின்ற பொழுது சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். குளோக்கோமா சுற்றுப்புற பார்வையினை பாதிப்பதனால் நமக்கு வாகனம் செலுத்துவதிலும் பெரிய பிரச்சனை ஏற்படும். அதை பிந்திய நிலைகளில் மத்திய பார்வையும் குறைவடைந்து முற்று முழுதான பார்வை இழப்பு ஏற்படும். இது நிரந்தர பார்வை இழப்பு. மற்ற நோய் நிலைகள் போல் உதாரணமாக கட்ராக்ட் போல் நாங்கள் கட்ராக்டை அகற்றிவிட்டு, அதாவது வெள்ளை படந்த லென்ஸை அகற்றிவிட்டு லென்ஸை போட்டோன்னு எங்களுக்கு பார்வை வரும் நோமலாக வந்துவிடும் பார்வை.
அவ்வாறு இல்லை குளோக்கோமா. இதனால் ஏற்படுகின்ற பார்வை இழப்பானது நிரந்தர பார்வை இழப்பு. அதன் பின்னர் நம்மால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவே குளோக்கோமா இருக்கின்றதா இல்லையா என்பதனை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டுகொள்வது மிகவும் முக்கியமானது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஆரம்ப நிலைகளிலேயே கண்டுகொள்ள வேண்டும். எமது நாட்டில் இது எவ்வளவு தூரத்திற்கு குளோக்கோமா இருக்கின்றது என்பதற்கான எந்த ஒரு ரிசர்ச், அதாவது எந்த ஒரு ஆய்வு அறிக்கைகளும் எமது நாட்டில் தற்போது வரைக்கும் இல்லை. ஆனால் தற்பொழுது அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெகு விரைவில் அது வெளிவரும். ஆனால் ஆசிய நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வீதத்திலிருந்து 4 வீதம், அதாவது 100 பேரை எடுத்தால் 4 பேருக்கு குளோக்கோமா இருக்கின்றது என்று ஆசிய அறிக்கைகள் கூறுகின்றன. நாங்களும் ஆசிய நாட்டவராக இருப்பதனால் எங்களுக்கும் அது பொருந்தும். டாக்டர், இப்போ குளுக்கோமா நோய் இருக்கின்றதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் ஒரு நோயாளி உங்களிடம் வந்தால் என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுகின்றது? பரிசோதனைகள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் விஷுவல் ஃபீல்ட் அனாலிசிஸ் என்று ஒரு பரிசோதனை இருக்கின்றது. அதனை செய்து பார்க்கலாம். அந்த விஷுவல் ஃபீல்ட் அனாலிசிஸ் என்பது நாங்கள் ஒருவர் நேராக பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பரப்பினையே பார்க்கின்றார். ஒரு தனி பொருளை அவர் பார்ப்பதில்லை, ஒரு பரப்பினையே பார்க்கின்றார். அந்த பரப்பு எவ்வளவாக இருக்கின்றது, அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதனை கண்டறிவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனையே விஷுவல் ஃபீல்ட் அனாலிசிஸ். இதை தவிர சில ஸ்கேன் வகைகள் உண்டு. அதில் ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி என்கின்ற OCT ஸ்கேன் என்று ஷோர்ட்டாக சொல்லுவோம். அந்த ஸ்கேனையும் செய்து பார்க்கலாம். அந்த ஸ்கேனை செய்வதனூடாக பார்வை நரம்பில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பு சம்பந்தமான விடயங்கள் நமக்கு அந்த ஸ்கேனூடாக தெரிய வரும். இது தவிர கருவிழியினுடைய தடிப்பு, கருவிழியினுடைய திக்னஸ், அதை அறிந்து கொள்வதற்கும் சில ஸ்கேன் இருக்கின்றது. அதையும் செய்து பார்க்கலாம். இந்த கருவிழியை பற்றி கதைக்கின்ற பொழுது கருவிழியினுடைய தடிப்பு அது குறைவடைகின்ற பொழுது குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே மாதிரி கருவிழியினுடைய தடிப்பு கூடுகின்ற பொழுது குளோக்கோமாக்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆகவே ஸ்கேன் செய்து பார்க்கலாம், விஷுவல் ஃபீல்ட் செய்து பார்க்கலாம். மற்றது கருவிழியினுடைய திக்னஸை பார்ப்பதனூடாக அத்துடன் நாங்கள் கண்ணை நேரடியாக பரிசோதித்து பெறப்பட்ட முடிவுகள், அது தவிர பார்வையின் அளவு எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கின்ற பொழுது மட்டுமே நமக்கு குளோக்கோமா பற்றி சரியான முறையில் முடிவுக்கு வர முடியும். சரி டாக்டர், இப்போ ஒருவருக்கு குளுக்கோமா இருக்கின்றது என்று நீங்கள் கண்டறிந்ததன் பிற்பாடு இதனுடைய சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கும்? சிகிச்சை முறைகள் பல இருக்கின்றன. அது அந்த நபருக்கு உரிய முறையில் சரியான முறையில் நாங்கள் வழங்க வேண்டும். இண்டிவிஜுவலைஸ்டுன்னு சொல்லுவோம். அந்த நபருக்கு பொருத்தமான சிகிச்சை முறையை நாங்கள் வழங்க வேண்டும். இதில் சொட்டு மருந்துகள் இருக்கின்றது, மாத்திரைகள் இருக்கின்றது. இது தவிர சத்திர சிகிச்சைகள் இருக்கின்றது, லேசர் சிகிச்சைகள் இருக்கின்றது. இதில் பொருத்தமானதை தெரிவு செய்து அந்த நபருக்கு வழங்க வேண்டும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அந்த நபரினுடைய பார்வையை மேம்படுத்துவதற்காக இந்த சிகிச்சை எதுவும் செய்வதில்லை. அவருக்கு இழப்பு ஏற்பட்டது, குளோக்கோமாவினால் ஏற்பட்ட இழப்பு நான் முன்னரே சொன்ன மாதிரி நிரந்தரமானது. அதனால் பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்குமாயின் அதனை மேம்படுத்த எந்த வழியும் இல்லை. நாங்கள் இருக்கின்ற பார்வையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எந்த ஒரு சிகிச்சையினையும் செய்கின்றோம். சிலருக்கு நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று குளோக்கோமா இருக்குமாயின் ஆரம்ப நிலைகளில் அதை எந்த அறிகுறியையும் காண்பிப்பதில்லை. நாங்கள் அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் சொட்டு மருந்துகளை வழங்குகின்ற பொழுது அவர்கள் மருந்தினை கண்களுக்கு ஊற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கண்ணில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவது தெரிவதில்லை. ஆகவே இதனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுடைய கம்ப்ளைன்ஸ், அதை அவர்கள் தொடர்ச்சியாக பாவிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் மருந்து கொடுத்தா காய்ச்சல் இல்லாமல் போகும். அது மாதிரியல்ல குளோக்கோமா. நாங்கள் மருந்து கொடுத்தாலும் அந்த நபருக்கு அவருடைய கண்ணில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. ஆனால் சில வேளை அவருக்கு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம்.
சில வேளை அந்த மருந்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ஏற்படும். கண் சுவத்தல், கண்ணை சுற்றி கருவளையம் மாதிரி ஏற்படுதல், இந்த கண் இமைகள் பெரிதாகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பார்வையில் எந்த ஒரு முன்னேற்றமும் தென்பட மாட்டாது. ஆகவே நாங்கள் மருந்துகளை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நோயாளிக்கு மிகவும் தெளிவாக இவை பற்றி கட்டாயம் கூற வேண்டும். அவ்வாறு கூறவில்லை எனில் அவர்கள் அந்த மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு எடுக்கவில்லையாயின் அவர் காலப்போக்கில் பெரிய ஒரு பார்வை இழப்பு ஏற்பட்ட பின்னரே மீண்டும் கண் வைத்தியரை வந்து சந்திப்பார். அந்த நேரத்தில் நம்மால் ஒன்றுமே செய்யக்கூடியதாக இருக்காது. ஆகவே நாங்கள் முன்னமே நோயாளிக்கு இது பற்றி குறிப்பிட வேண்டும். கண் மருந்துகளை பாவிக்கின்ற முறை பற்றி குறிப்பிட வேண்டும். முக்கியமாக இந்த கண் மருந்துகள் மிகவும் விலை கூடியனவாகவே இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கண் சொட்டு மருந்துகளை வழங்குகின்ற பொழுது அந்த நோயாளியினுடைய வாழ்க்கை தரத்தினை அறிந்து கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான மருந்துகளையும் வழங்க வேண்டும். உதாரணமாக கூலி வேலை செய்கின்ற ஒருவருக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு நாங்கள் மருந்து கொடுத்தால் அவர் ஒரு நாளும் அதனை பாவிக்க போவதில்லை, அவரால் அதனை பாவிக்க முடியாது. ஆகவே நாங்கள் பொருத்தமான மருந்தினை கொடுக்க வேண்டும் அல்லது பொருத்தமான சிகிச்சை முறைக்கு செல்ல வேண்டும். அது சத்திர சிகிச்சையாக இருக்கலாம், லேசர் சிகிச்சையாக இருக்கலாம். பொருத்தமான சிகிச்சை முறைக்கு அந்த சிகிச்சை முறையை அந்த நோயாளிக்கு வழங்க வேண்டும். டாக்டர், இப்போ குளுக்கோமா நோயாளி ஒருவருக்கு வந்து நீங்கள் சிகிச்சை கொடுக்கும்போது நீங்கள் கூறியிருந்தீங்க நிறைய விதமான சவால்களை வந்து எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கும். அவ்வாறான சவால்கள் என்ன? அவர்களுடைய முக்கியமான சவால் அவர்களை சரியான முறையில் மருந்துகளை பாவிக்க வைப்பது. இரண்டாவது சவால் அவர்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அவர்களை எமது கிளினிக்குகளுக்கு அழைத்து அவர்களை பரிசோதிக்கக்கூடியதாக இருப்பது. மூன்றாவது சவால் அந்த மருந்துகளை அந்த நோயாளிகள் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருப்பது. அந்த மருந்துகள் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று மிகவும் விலை கூடிய மருந்துகளாக இருப்பதனால் அவர்களால் அதை கொள்வனவு செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் எவ்வளவுதான் மருந்துகள் சரியான முறையில் கொடுத்து அந்த நோயாளி மருந்துகளை பாவித்து எல்லாம் சரியாக போகின்ற நிலைமைகளிலும் சில நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான பார்வை இழப்பு ஏற்படும். அவ்வாறான நோயாளிகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். மக்களுக்கு இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக உண்மையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், குளோக்கோமா இருக்கின்ற பொழுது அவர்களால் ஆரம்ப நிலை அறிகுறிகளை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவர்கள் கிரமமான முறையில் ஒரு கண் வைத்தியரை அணுகி அவர்களுடைய கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பரிசோதிக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணில் குளோக்கோமா இருப்பது தெரிய வரும். ஆகவே அதுவே மிகவும் முக்கியமானது. அவர்கள் கிரமமான முறையில் கண் வைத்தியரை அணுகி பரிசோதிக்க வேண்டும். இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜி என்று ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கின்றது. அவர்களுடைய அறிவுறுத்தல்களின் படி 40 வயதிற்கு குறைந்தவர்கள் அவர்களுக்கு வேறு எந்த கண் பிரச்சனைகளும் இல்லாத பொழுது ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்காவும், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 வருடங்களுக்கு ஒரு முறையும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்கள் கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அதாவது கண் வைத்தியரிடம் சென்று கம்ப்ரிஹென்சிவ் ஐ எக்ஸாமினேஷன், அதாவது முற்றுமுழுதாக கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜி அவர்களுடைய மக்களுக்கு அறிவுறுத்துகின்றது. அதையே நானும் சொல்கின்றேன். எமது மக்களும் 40 வயதிற்கு குறைவாக இருப்பின் 5 வருடங்களுக்கு ஒரு முறையும், அவர்களுக்கு கண் பிரச்சனையில் எதுவும் இல்லாதிருக்கும் பொழுது, அது தவிர 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 2 தொடக்கம் 3 வருடங்களுக்கு ஒரு முறையும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது தமது கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாகவே குளோக்கோமாவிலிருந்து நம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். சரி டாக்டர், அது மாதிரியே வந்து இப்போ கண்கள் சார்ந்த நோய்கள் என்று எடுக்கும் பொழுது இன்னும் ஒரு நோயும் வந்து அநேகமானவர்களை பாதித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் கேட்டராக்ட். நீங்கள் முன்பே கூறியிருந்தீர்கள். இந்த கேட்டராக்ட் என்றால் என்ன டாக்டர்? இது பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. கேட்டராக்ட் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள்
கண் வில்லைகளை பற்றி சிறிது அறிந்து கொள்ள வேண்டும். கண் வில்லையானது நமது கண்ணுக்குள்ளே ஊடுருவுகின்ற ஒளிக்கதிர்களை கண்ணின் பிற்புறத்தில் உள்ள ரெட்டினா என்று சொல்லுவோம், அதில் சரியான இடத்தில் குவித்து தர வேண்டும். அதனையே கண் வில்லை உண்மையில் செய்கின்றது. அவ்வாறு செய்கின்ற கண் வில்லையில் ஏதாவது ஒரு ஒளி புகவிடாத்தன்மை அல்லது ஒளியினை சரியாக புகவிடாத்தன்மை ஏற்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் கேட்டராக்ட் என்று கூறுகின்றோம். இவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது கண்ணினுள் பிம்பங்கள் சரியான முறையில் விழுத்தப்பட மாட்டாது. ஆகவே அவர்களுக்கு பார்வையில் மங்கல் தன்மை அல்லது குறைபாடு ஏற்படும். இதுவே கேட்டராக்ட் என்று அல்லது கண்புரை என்று தமிழில் கூறுவோம். கண்புரை, இதுவே கண்புரை ஆகும். இந்த கேட்டராக்ட் ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகள் என்ன டாக்டர்? முக்கியமான காரணி வயதுடன் ஏற்படுகின்ற கேட்டராக்ட் நோய் அதிகமாக இருக்கின்றது. இது தவிர நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று சில நோய்கள், முக்கியமாக சீனிவர்த்தன், டயபெட்டிஸ் சரியான முறையில் கண்ட்ரோலில் இல்லாத பொழுது கேட்டராக்ட் ஏற்படுகின்றது. இதை தவிர ஆரம்பத்தில் குளோக்கோமாவுக்கு கூறியது போன்று பிரெட்னிசோலோன் மருந்துகள், அதனாலும் கேட்டராக்ட் ஏற்படலாம். இது தவிர சின்ன சிறுவர்களில் கஞ்சனிட்டல் கேட்டராக்ட் என்று சொல்லுவோம். சிறுவர்களுக்கு கஞ்சனிட்டல், அதாவது பிறப்பிலேயே கேட்டராக்ட் உருவாக முடியும். இதையும் தவிர கண்ணில் ஏற்படுகின்ற சில வருத்தங்கள், கண்ணில் ஏற்படுகின்ற காயங்களினாலும் ட்ரோமேட்டிக் கேட்டராக்ட் அதுகள் ஏற்பட முடியும். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிறுவர்களுக்கு வந்து கஞ்சனிட்டல் கேட்டராக்ட் ஏற்படும்னு சொல்லி. சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற கேட்டராக்டுக்கும் பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற கேட்டராக்டுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கின்றதா? கேட்டராக்டினுடைய, அதாவது சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற கேட்டராக்ட் அது வந்து அதனுடைய அமைப்பு அனட்டமியில் மாற்றங்கள் இருக்கின்றது. அதை பற்றி பெரிதாக மக்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்த போதிலும் சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற கேட்டராக்டினால் ஏற்படுகின்ற பிரச்சனை, சிறுவர்களுக்கு பிறப்பிலேயே கேட்டராக்ட் இருக்கின்ற பொழுது அதை சரியான நேரத்தில் அகற்றவில்லையாயின் அந்த கண்ணில் நிரந்தரமான பார்வை இழப்பு ஏற்படும். அந்த கண்ணில் உள்ள கேட்டராக்டினை அகற்றிய பின்னரும் அவர்களுக்கு அந்த நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும். ஏன் அவ்வாறு ஏற்படுகின்றது என்று பார்ப்போமானால், சிறுவர்களுக்கு கேட்டராக்ட் இருக்கின்ற பொழுது, குழந்தைகளுக்கோ அல்லது சிறுவர்களுக்கோ, முக்கியமாக 8 வயதிற்கு முன்னர் கேட்டராக்ட் இருக்கின்ற பொழுது கண்ணினுள்ளே பிம்பங்கள் சரியான முறையில் விழுத்தப்பட மாட்டாது. அவ்வாறு பிம்பங்கள் படங்கள் கண்ணினுள்ளே விழவில்லையாயின் மூளை சரியான முறையில் விருத்தி அடையாது. அவ்வாறு மூளை சரியான முறையில், அதாவது மூளையின் பார்வை பிரதேசம் சரியான முறையில் விருத்தி அடையவில்லையாயின் பிற்பட்ட காலங்களில் நாங்கள் கேட்டராக்டை அகற்றினாலும், கேட்டராக்டை அகற்றி விட்டாலும் மூளை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அந்த மூளை பிரதேசம் சரியான முறையில் விருத்தி அடையாத காரணத்தினால் நிரந்தரமான பார்வை இழப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற கேட்டராக்டினால் ஏற்படுகின்ற பாதிப்பு பெரியவர்களுக்கு இருக்கின்ற கேட்டராக்டினால் ஏற்படுகின்ற பாதிப்பை விட மிக மிக அதிகம். ஆகவே நாங்கள் சிறுவர்களை, இலங்கையை பொறுத்தவரை குழந்தை ஒன்று பிறந்த உடனே நாங்கள் அந்த குழந்தைக்கு கண்ணிலே ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று பார்த்த பின்னரே வைத்தியசாலைகளிலிருந்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்றோம். குழந்தைகளுடைய கண்ணினை பரிசோதித்த பின்னரே அவர்களை வீட்டிற்கு அனுப்புகின்றோம். அவ்வாறு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது என்று தெரியுமாயின் அவர்கள் கண் வைத்திய நிபுணர்களுக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்படுகின்றனர். நமக்கு கேட்டராக்ட் இருக்கின்றது என்பதை டாக்டர் எவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்வது? பெரியவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பார்வை படிப்படியாக மங்களடைந்து செல்லும். அது தவிர அவர்களுக்கு வெளிச்சங்களை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். வாகனங்களை செலுத்துவது கடினமாக இருக்கும். கேட்டராக்டை பொறுத்தவரை அது பார்வையினை மெதுமெதுவாக குறைக்கின்றதே, பார்வை மெதுமெதுவாக குறைவதனை வைத்துக்கொண்டே அடையாளப்படுத்த முடியும். அதை தவிர வேறு அறிகுறிகள் என்று கேட்டராக்டுக்கு எதுவும் இல்லை. கேட்டராக்டினால் ஏற்படக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன டாக்டர்? கேட்டராக்ட் ஏற்படுவதற்கு உரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்றே வயது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது தவிர உடலில் உள்ள சில நோய்கள், டயபெட்டிஸ், அது தவிர சில மருந்துகள், அடிகாயங்கள், கண்ணில் ஏற்படுகின்ற சில நோய்கள் ஆகியவை கேட்டராக்டை ஏற்படுத்துகின்றது. இதில் வயது மிகவும் முக்கியமானது.
வயதுடன் ஏற்படுகின்ற கட்ராக்ட் தான் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. டாக்டர், ஒருவர் உங்களிடம் தனக்கு கட்டராக்ட் இருக்கின்றதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்துடன் வரும் பொழுது அதற்கான பரிசோதனைகள் என்னென்ன இருக்கின்றது? ஒருவர் தனது பார்வையில் குறைபாடு உள்ளது என்று வரும் பொழுது முதலில் நாங்கள் அவருடைய பார்வையின் அளவு, அவருக்கு கண்ணாடி தேவைப்படுமா என்பதனை பரிசோதித்து பார்த்து கொள்வோம். கண்ணாடியுடன் அவருடைய பார்வை நன்றாக இருக்குமாயின் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவருக்கு கட்ராக்ட் இருப்பினும் அது கட்ராக்ட் ஆபரேஷனுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுவதில்லை. இருந்த போதிலும் எவ்வாறெனினும் நாங்கள் அவருடைய கண்ணுக்கு மருந்திட்டு கண்மணியினை பெரிதாக்கி அவருக்கு கட்ராக்ட் இருக்கின்றதா, அது என்ன ஸ்டேஜ், அதாவது கட்ராக்டிலே சில ஸ்டேஜிங் என்று இருக்குது, 1 to 5 வரைக்கும் ஸ்டேஜிங் இருக்குது. அதனை பரிசோதித்து அவருடைய கட்ராக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வோம். இது தவிர கண்ணில் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதனை அறிந்து கொள்வோம். அவருக்கு கட்ராக்ட் இருக்கின்றதா இல்லையா என்பதனை சொல்வதற்கு ஒரு கண் வைத்திய நிபுணரினால் கண் பரிசோதிக்கப்பட வேண்டும், கண் வில்லை பரிசோதிக்கப்பட வேண்டும். பரிசோதித்த பின்னரே கட்ராக்ட் இருக்கின்றதா இல்லையா என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். டாக்டர், இப்போ நீங்கள் கூறியிருந்தீங்க கட்டராக்டில் 5 விதமான வகைகள் இருக்கின்றது, அது பற்றி கொஞ்சம் சொல்லலாம். 5 விதமான வகைகள் என்பதனை விட 5 ஸ்டேஜஸ் இருக்கின்றது. நாங்கள் அது ஒரு குறிப்பிட்ட வகையான கட்ராக்டில் வயதுடன் ஏற்படுகின்ற கட்ராக்டில் 3 வகை இருக்கின்றது. அதனை நாங்கள் நியூக்ளியஸ் ஸ்க்ளிரோசிஸ், போஸ்டீரியர் சப்கேப்சுலர், கோர்டிக்கல் என்று 3 வகையான பொதுவான வகைக்குள் அடக்கலாம். இதில் நியூக்ளியஸ் ஸ்க்ளிரோசிஸ் கட்ராக்டில் 5 ஸ்டேஜ் இருக்கின்றது. அந்த நிலைகள் நமக்கு மிகவும் முக்கியமானது. அதை வைத்துக்கொண்டே நாங்கள் உண்மையில் கட்டராக்ட் ஆபரேஷனை நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதனை நாங்கள் செயற்படுத்துவதற்கு எங்களுக்கு அதனுடைய ஸ்டேஜ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். முதல் 3 நிலைகள், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வரைக்கும் கட்ராக்ட் செய்வது இலகுவானது. சில வேளைகளில் ஸ்டேஜ் 1 கட்ராக்ட் செய்வது சில வேளைகளில் கடினமானதாக இருக்கக்கூடும். ஆனால் 2ஆம் 3ஆம் நிலை ஸ்டேஜஸ், 2ஆம் 3ஆம் நிலை கட்ராக்ட் செய்வது மிகவும் இலகுவானது. அதற்கு மேலே 4ஆம் 5ஆம் நிலைகளுக்கு செல்கின்ற பொழுது கட்ராக்ட் செய்வது 2ஆம் 3ஆம் நிலைகளை விட கடினமானது. இதை விட நாங்கள் மெச்சுவர் கட்ராக்ட்ஸ் என்று சொல்லுவோம். அவை செய்வது மிகவும் கடினமானது. இது ஏன் முக்கியம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலான மக்கள் நமது நாட்டில் அவர்களுடைய சாப்பாட்டு கோப்பையில் சாப்பாடு தெரியும் வரைக்கும் அவர்கள் கட்ராக்ட் இருக்கின்றதோ இல்லையோ நம்மிடம் பெற மாட்டார்கள். சாப்பாடு தமக்கு தெரியவில்லை என்ற கட்டம் ஏற்படுகின்ற பொழுதே அவர்கள் நம்மிடம் வருகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் வரும் பொழுது கட்ராக்ட் 4ஆம் 5ஆம் நிலைகளிலோ அல்லது அதை தாண்டிய நிலைகளிலோ இருப்பதே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சாதாரணமானது. அவ்வாறான பொழுது நம்மால் கட்ராக்ட் செய்ய முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கம்ப்ளிகேஷன்ஸ் செய்கின்ற பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் 2ஆம் 3ஆம் நிலை கட்ராக்டை விட மிகவும் அதிகம். ஆகவே மக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் நான் முன்னே குறிப்பிட்டது போன்று கிரமமாக ஒரு வைத்தியரை அணுகி தமக்கு கட்ராக்ட் இருக்கின்றதா, அது என்ன நிலையில் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் அவர்கள் தமது கட்ராக்டை அகற்றி கொள்ள வேண்டும். இல்லையாயின் பிரச்சனைகள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இது தவிர சிலருக்கு கட்ராக்ட் கண்ணினுள் இருந்து அது மெச்சுவர் பண்ணும் பொழுது, அதாவது அது முற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு கண் ப்ரெஷர், அதனால் செகண்டரி, நான் முன்னே குறிப்பிட்ட போன்று செகண்டரி குளோக்கோமான்ற ஒரு வகையை குறிப்பிட்டிருந்தேன். செகண்டரி குளோக்கோமா ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்படலாம். ஆகவே அவர்கள் கட்ராக்ட் முற்றும் வரைக்கும் வைத்திருக்காமல் அது சரியான நிலைகளில் இருக்கின்ற பொழுதே கட்ராக்டை செய்து கொள்ள வேண்டும். இந்த கட்டராக்டுக்கான சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர்? கட்டராக்டுக்கான சிகிச்சை முறைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதை பற்றி ஒரு சிறு வரலாறை பார்த்து கொள்ளலாம். கட்டராக்ட் சிகிச்சையானது கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. ஆரம்ப காலங்களில் அதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் கட்டராக்ட் ஏற்பட்டவருக்கு கண்ணினுள் ஒரு ஊசியினை செலுத்தி கட்டராக்டினை கண்ணின் பிற்புறத்துக்கு
தள்ளி விடுவார்கள். அந்த வில்லையானது கண்ணின் பிற்புறத்தில் விழுந்து விடும். அதன் பின்னர் அவருக்கு சிறியளவு பார்வையாவது இருக்கும். அவ்வாறு செய்யப்பட்ட கட்ராக்ட் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இப்பொழுது மிகவும் நவீன இயந்திரங்கள் கருவிகளை கொண்டு செய்யப்படுகின்றது. நாங்கள் கட்ராக்ட் செய்கின்ற பொழுது இந்த நவீன கருவிகளை பாவித்து எந்த ஒரு சூச்சஸ் என்று சொல்லுவோம், எந்த ஒரு தையலும் இடாமல் கட்ராக்டினை அகற்ற முடியும். சாதாரணமாக நாங்கள் பாவிக்கின்ற லென்ஸ், அதாவது கட்ராக்டினை அகற்றிய பின்பு, கட்ராக்ட் என்பது லென்ஸ், அதனை அகற்றிய பின்பு நாங்கள் கண்ணினுள்ளே செலுத்துகின்ற வில்லையானது ஃபோல்டபிள் லென்சஸ் என்று சொல்லுவோம். அது சுருட்டி அல்லது மடித்து கண்ணுக்குள்ளே செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் கண்ணில் ஏற்படுத்துகின்ற இன்சிஷன், அதாவது வெட்டு காயம், அதனுடைய அளவினை பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 2.6 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு குறைவான அளவு உடைய வெட்டையை நாங்கள் கண்ணில் இடுகின்றோம். அதாவது இன்னொரு முறையில் குறிப்பிடுவதென்றால் அது 4 ஒரு சென்டிமீட்டரில் 4 ஒரு பங்காகும். இந்த காயமானது செல்ஃப் சீலிங், அதாவது தண்டபாட்டிலேயே உடனே சீல் பண்ணிடும், கட்ராக்ட் செய்து முடித்த உடனே. ரெண்டபடியாக பேஷண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த காலம் போல் தலையை அசைக்கக்கூடாது, எழும்பி நடக்கக்கூடாது, பாரம் தூக்கக்கூடாது, அவ்வாறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்ராக்ட் செய்த பின்னர் சாதாரணமாக தங்களுடைய பொதுவான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது கட்ராக்ட் செய்வதென்பது பெரியோரு பிரச்சனையாக இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் இலகுவான ஒரு சத்திர சிகிச்சை. ஆகவே எல்லோரும் தங்களுடைய கண்களை பரிசோதித்து சரியான நேரத்தில் கட்ராக்டினை செய்து கொள்ளும். இந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கு வயதில்லை ஏதேனும் இருக்கின்றதா? அவ்வாறு வயதில்லை என்று எதுவுமே இல்லை. ஆனாலும் சிறுவர்களுக்கு செய்கின்ற கட்ராக்ட் முறையானது பெரியவர்களுக்கு செய்கின்ற முறையிலிருந்து சிறிது வேறுபாடுகள் இருக்கின்றது. அத்துடன் சிறுவர்களுக்கு நாங்கள் கட்ராக்ட் செய்கின்ற பொழுது அவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு போய் மட்டுமே கட்ராக்ட் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நாங்கள் சாதாரண முறையில் பெரியவர்களுக்கு செய்வது போன்று கண்களுக்கு சொட்டு மருந்திட்டு கண்களை விரைக்க செய்த பின்னர் அவர் சிறுவர்களுக்கு கட்ராக்ட் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் அவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு போய் கட்ராக்ட் செய்ய வேண்டும். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு சொட்டு மருந்திட்டோ சிறு ஊசி மருந்து இட்டோ அவர்களுடைய கண்ணை விரைக்க செய்த பின்னர் கட்ராக்டினை செய்ய முடியும். இந்த கண்புரை அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கண்புரை அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டவர் சத்திர சிகிச்சை நடைபெறுகின்றது, தனது கண்ணில் சத்திர சிகிச்சை நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு கட்டிலில் படுத்து மேல் நோக்கி பார்த்து கொண்டு படுத்திருப்பார். அவருக்கு முகத்தை மூடி தொற்று நீக்கிய விரிப்புகள் இடப்பட்டிருக்கும். அவருடைய கண் மட்டுமே வெளியில் தெரியும். அவருக்கு சத்திர சிகிச்சை நடப்பது எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது. வலியை இல்லாமாக்குவதற்கான மருந்துகளை கொடுத்த பின்னரே நாங்கள் சத்திர சிகிச்சை செய்கின்றோம். வலி ஒன்றும் இருக்காது. ஆனால் அவருக்கு கட்டாயம் சத்திர சிகிச்சை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது தெரியும். மற்றும்படி இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு ஏற்படாது கொள்ள முடியும். டாக்டர், இப்போ சத்திர சிகிச்சை செய்ததன் பிற்பாடு நோயாளி ஒருவர் எவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகளை பேண வேண்டும்? முக்கியமாக அவர்கள் சத்திர சிகிச்சையின் பின்னர் தங்கள் கண்களை தொடுவதனையோ கசக்குவதனையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு 1 அல்லது 2 கிழமைகளுக்கு அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தவிர முக்கியமாக வைத்தியரினால் கொடுக்கப்பட்ட கண் மருந்துகளை, சத்திர சிகிச்சையின் பின்னர் பாவிக்க வேண்டிய கண் மருந்துகளை சரியான முறையில் பாவிக்க வேண்டும். இது தவிர வைத்தியர் கூறுகின்ற சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக வைத்தியர் சத்திர சிகிச்சையின் பின்னர் குறிப்பிட்ட காலம், உதாரணத்துக்கு 4 தொடக்கம் 5 நாட்களின் பின்னரே மெதுவாக முகத்தை கழுவுமாறு கூறுவார். அவ்வாறான நடைமுறைகளை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அறிவுறுத்தல்களை சரியாக கடைபிடிக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. முக்கியமாக கண்ணில்
நோய் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகளை நோயாளி தெரிந்து கொள்ள வேண்டும். கண் சிவத்தல், மிகவும் கடுமையான வலி ஏற்படுதல், பார்வை சடுதியாக குறைவடைதல் போன்றன இந்த சத்திர சிகிச்சையின் பின்னர் நோய் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் ஆகும். எனவே இதனை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வறிகுறிகள் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக வைத்தியரை மீண்டும் நாட வேண்டும். நாடி அதற்குரிய சிகிச்சையினை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி டாக்டர், இவ்வளவு நேரமும் கண்கள் சார்ந்த நோய்கள் பற்றி நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக கண்களின் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் மக்களுக்கு கூற இருக்கின்ற செய்தி என்ன? நான் மக்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், அவர்கள் தமது கண்களை பற்றி சிறிதளவேனும் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற நோய் நிலைகள் எவ்வாறு கண்களை பாதிக்கும் என்பதனை அவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு பாதிப்பதற்கான நோய் நிலைகள் எதுவும் இருக்கின்ற பொழுது அதனை சரியான முறையில் கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க வேண்டும். இது தவிர அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அவர்களுடைய கண்களை சரியான முறையில் ஒரு வைத்திய நிபுணரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பரிசோதித்து கண் வைத்திய நிபுணர் அந்த நோயாளியினுடைய கண்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது என்று கூறுமிடத்து அந்த வைத்திய நிபுணர் கூறுகின்ற வழிமுறைகளை அல்லது அவர் கொடுக்கின்ற சிகிச்சையினை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அத்துடன் அவருக்கு கேட்ராக்ட் போன்ற ஏதாவது பிரச்சனை இருக்குமாயின் சத்திர சிகிச்சை தேவைப்படின் அதை சரியான முறையில் வைத்தியரிடம் கேட்டு அறிந்து கொண்டு அதை சரியான நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும். அவ்வாறு செய்வார்களாயின் கண்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. சரி டாக்டர், இவ்வளவு நேரமும் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து கண்களின் ஆரோக்கியம், அது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படுகின்ற நோய்கள், அதற்கான சிகிச்சை முறைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி நிறைய விடயங்களை நம்முடன் இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருந்தார் கன்சல்டன்ட் ஐ சர்ஜன் டாக்டர் சிவயோகநாதன் பிரேமானந்த் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள். நன்றி டாக்டர். மீண்டும் ஒரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.